நீங்க இங்க பேஷண்டா? தானே பார்த்தேன். என்ன உங்களை பார்த்தா முறவாசல் செய்கிறவங்க மாதிரி தெரியல, வசதியான ஆள் மாதிரி தெரியுறீங்க. ப்ளஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாருமே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுலேயும் நீங்கள் இல்லை. அதான் நினச்சேன் நீங்கள் பேஷண்ட்டாக தான் இருப்பீங்கன்னு. நானும் இங்கே பேஷண்ட்டு தான். எங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? ஏன் நீங்கள் முகத்தெல்லாம் முடிக்கிட்டு? ஓ, ஃபேஸில் காஸ்மெட்டிக் சர்ஜரி ஏதாவது? ஓ, இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு சொல்கிற அட்வைஸாக சொல்கிறேன். எனக்கு என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வரல. இங்கே எதுவுமே சரியா இல்லைங்க. இங்கே இருக்கிறவங்க யாருமே டாக்டர் மாதிரியே இல்லை, எல்லாம் ஃப்ராடுங்க மாதிரி இருக்காங்க. அதனால சொல்கிறேன், பாவம் நீங்கள் ஃபேஸில் வேறு சர்ஜரிங்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு வேற ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா ஆயுசுக்கும் இப்படியே முக்காடு போட்டிருக்க வேண்டியதான். ஓ, என்னடா எனக்கு நீ அட்வைஸ் பண்ற, ஆனா நீ இங்க தானே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு கேக்குறீங்க, அதானே? என்னங்க பண்றது? ஐயோ, இந்த டயட்டிஷியன் பொம்பளை வேற வருதுங்க. என்ன பார்த்தா அவ்வளவுதான், அதை சாப்பிடு இதை சாப்பிடு போட்டு உயிர் எடுக்கும். நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓட போறேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் இங்க இருந்து தப்பிச்சு போறதை நீங்க பார்த்ததை யார்கிட்ட சொல்லிடாதீங்க. ஓகே, தேங்க்ஸ், பை. பாரதி, என்ன கோலம் அரைகுறையா இருக்கு? அத்தை, மதன் தனியா வெளியே போயிட்டாரு. ராம் கிட்ட சொல்லணும். ஐயோ, என்ன பாரதி, போக விடாம தடுத்திருக்கலாம்ல? இல்ல, அது எனக்கு பேஷண்ட் வேஷம் தானே. நான் சொன்னா அவர் எப்படி கேட்பாரு? வாங்க, நாம ராம அனுப்பலாம். இப்பதான் போனாரு, தெருவை கூட தாண்டி இருக்க மாட்டாரு. என்ன பாரதி, தேவி பழ ஆரம்பிச்சிடுவாளே. பேசாம உனக்கும் டாக்டர் வேஷமே கொடுத்திருக்கலாம். டாக்டர் சொன்னா மாப்பிள்ள கேட்டிருப்பார்ல. ஐயோ, தேவி எப்படி சமாளிக்க போறனோ தெரியல. சித்தி, இதோ வந்துட்டமா. சித்தி எங்க போய் தொலைஞ்ச? சித்தி, என்னடா சொன்னா? போன அவர் ஆளை காணோம். ஆமாடா, இப்பதான் மாப்பிள்ள வெளியில போனாருன்னு பாரதி சொன்னா. வெளியில போனாரா? டேய் ராஜேஷ், சீக்கிரம் வா. போய் தொலைஞ்சாரு. என்னம்மா? போய் ராமு கூப்பிட்டு வா. ஏன் என்னாச்சு? டேய், இவன் ஒருத்தன் இப்ப போய் கூட்டிட்டு வாடா. கூப்பிட்டு வாடா. போடா. ஏய், உனக்கு அறிவே இல்லையா? அவர் தனியா போறாருன்னா கூப்பிட மாட்டேன். வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிட்டு இருந்தா? தேவிமா, பாரதி சொன்னா அவர் கேட்க மாட்டாருடா. ஏன் கேட்க மாட்டாரு? ஏன்னா அவன் பேஷண்ட், இன்னொரு பேஷண்ட். என்ன சித்தி நீ? அவ சொல்ற கதையை நீயே சொல்லிக்கிட்டு பேஷண்டா இருந்தா கூப்பிட கூடாதா? இப்படி கோட்டையை விட்டுட்டு நான் எங்க போய் தேடுவேன்? என்னாச்சு? ராம், மதன் தனியா வெளியே போயிட்டாரு. நீங்க போங்க, போன புடிச்சிடலாம். இப்பதான் ஒரு 5 minutes ஆச்சு. சீக்கிரம் போ. பைக் எடுத்துட்டு போறேன். ஐயோ, உனக்கு புத்தியே இல்ல. அடுத்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணு. அவர் போறவரை விட்டுட்டு இப்ப ஆளுக்கு தேடு. தேவி, எதுக்கு அவங்க கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அப்பா, அவரு காலங்காத்தால வீட்டை விட்டு போயிட்டாருப்பா. மதன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அது நான் அசதியில தூங்கிட்டேப்பா. இதோ இந்த பாரதி பாத்திருக்கா, அவரை கூப்பிடாம இப்ப ஏதோ பேஷண்ட் அது இதுன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. உன்னை பார்த்தானா? பேஷண்ட்னு நினைச்சிட்டாரு மாமா. பேஷண்ட் நினைச்சார், அதுக்கு நீ கூப்பிட கூடாதா? பாருங்கப்பா, இப்படி பேசினா என்ன அர்த்தம்? மாமா, நான் எப்படி தடுக்க முடியும்? ஆமாமா, ஒன்னால எப்படி தடுக்க முடியும்? ஏண்டா யூஸ்லெஸ் வாட்ச்மேன், அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தான்? அவன் தடுக்க வேண்டாம், இல்ல நம்மகிட்டே அவன் சொல்ல வேண்டாம். போடா, கூப்பிடு 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 அவனை. ஆமா, ராமட்டியா ஏதாவது சொல்லிட்டு போனானே? யார்கிட்டயும் எதையும் சொல்லலப்பா. இங்க இருக்கிறது மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மேடம், ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இப்ப எங்க போயிருக்க போறான்? அவன் மிஞ்சி போனா பார்க்குக்கு தான் போயிருப்பான். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ, போங்க ராமனா, சும்மா பேசிட்டு. தேவிமா, தேவி, ஏய், பார்க்கு எதுக்கா போறான் அவன்? இந்த நேரத்துல பார்க்குக்கு போவாரா என்ன? பின்ன எங்க தான் போயிருப்பான்? இங்க இருக்க முடியாதுன்னு புலம்புனாருன்னா அவர் தங்கி இருந்த பழைய ரூமுக்கு போயிருப்பாரோ? சான்ஸ் இருக்கு பாரதி. ஏன்னா பழைய ரூமை காலி பண்ண விஷயம் மதனுக்கு தெரியாது. நேத்து கூட சொல்லிட்டு இருந்தான், பழைய ரூமுக்கு போகணும்டான்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமா, அந்த ரூம் உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். அங்க போய் பாருப்பா உடனே. போ போ போ, சீக்கிரம் போ. தேவி செல்லம், டென்ஷன் ஆகாதடா, கொஞ்சம் அமைதியா இரு. டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அவர் எங்க போனான்னு கூட தெரியாம. என்ன தேவி, எங்க போனார்? மதன் எங்க போனாரு? தெரியல சார், என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டான். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நானும் கூட வராங்க போலாம். சரி வா. நானும் வரேன். தேவி, சந்தோஷ், நீங்க 2 பேரும் போக வேண்டாம். இங்க இருக்க பிடிக்கலன்னு தானே அவர் போயிருக்காரு. நீங்களும் தேவியும் போனா வரமாட்டேன்னு அடம் பிடிப்பாரு. ராம் மட்டும் போட்டும், அப்பதான் பேசி சமாதானம் பண்ணி அவரை கூட்டிட்டு வர முடியும். ஆமா, அவ சொல்றதா சரி. போப்பா, நீ உடனே போப்பா போப்பா. சரி, போயிட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஏய்,
என்னையா என்னையா பண்ணிட்டு இருந்த? சார் போகாதீங்க ஐயா திட்டுவாங்கன்னு சொன்னேன். அவர் உங்களுக்கு தான் ஐயா, எனக்கு ஐயா இல்லை சொல்லிட்டு கேட்டே எரிச்சு போயிட்டாரு. கேட் எகிரி குதிச்சு போற வரைக்கும் கையை கட்டி சும்மாவா இருந்த? அட்லீஸ்ட் உள்ள இருக்கிறவங்க கிட்ட அது இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம்? பாரதியம்மா பார்த்தாங்களே சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். தேவி என்ன விடுமா அவனை நம்மளாலே தடுக்க முடியல. இவன் என்ன பண்ணுவான் பாவம். போ வேலையை பாருப்போம். கரெக்ட். யாரால என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டு மருமகளுக்கு தான் கொழுப்பேறி போச்சுன்னு பார்த்தா வாட்ச்மேனுக்கு கொழுப்பேறி போச்சு. தப்பா பேசாத. அவன் என்ன பண்ணுவா? உன் புருஷன் நீ தான் பாத்துக்கணும். ஆமா, என் புருஷனா இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவர் கதிரா மாதிரி காதல் நினைப்பிலே வீட்டை விட்டு போனார்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, நீ முதல்ல புருஷனா மட்டும் பிஹேவ் பண்ணாம கொஞ்சம் அண்ணனாவும் பிஹேவ் பண்ண பாரு. சந்தோஷ் என்னடா விடுங்க சந்தோஷ். மதன் போன கவலையில அவ இப்படி எல்லாம் பேசுறா. நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீ இந்தம்மா அவ சொன்னதை மனசுல வச்சுக்காது. அவன் திரும்பி வரணும்னு அவளுக்கு ஆதங்கம். அவன் பழைய விட்டு தான் போயிருப்பான். ராம் கூட்டிட்டு வந்துருவான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இனிமே ஜாக்கிரதையா இருக்கும். நான் என்ன சொல்றேன் புரியுதா? பாரதி, தேவி பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவ பேசினதையும் மனசுல வச்சுக்காதடா. என்னத்த நீங்க தேவி சூழ்நிலை என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க மாமாக்கும் சந்தோஷ்க்கும் காஃபி போட்டு கொடுங்க. கோலம் பாதியிலே நிக்குது, நான் முடிச்சிட்டு வரேன். போங்க. சரி நீ போமா. என்னப்பா தேவி இப்படியே தான் பேசிட்டு இருப்பாள். அவளுக்கு இந்த இது பணிவாவே பேச தெரியாதா? வென்வெல் ஷீ லேர்ன். ஐ டோன்ட் லைக் திஸ். எல்லாரும் பாரதி மாதிரியே இருப்பாங்களடா. ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்புடா. அவ ஒரு டைப்பு, ஒவ்வொரு டைப்பு. நீங்க என்ன பாரதியை பாராட்டுறீங்களா இல்லை தேவியை விட்டு கொடுக்காம பேசுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டும் தான். இது உனக்கு இப்போ புரியாது. நாளைக்கு நீ ஒரு அப்பனா உன் குழந்தைகளை டீல் பண்ண வைப்பாரு, அப்போ புரியும். சரிடா, இப்போ நமக்கு முக்கியம் மதன் திரும்பி வர வேண்டியது. அவன் வந்துருவான்டா. வாங்க கமான் உள்ள வாங்க. அக்கா, நான் என்னைக்காவது உங்களை என்னுடைய ஹவுஸ் ஓனர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேனா? நான் உங்களை என் கூட பிறந்த சகோதரி மாதிரி தானே நினைச்சேன். நீங்களும் என்ன உங்க கூட பிறந்த மாதிரி நினைப்பீங்கன்னு தானே நான் நம்பினேன். ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன்பா கதிர், எத்தனை வாட்டிப்பா சொல்றது? திடீர்னு இப்படி வந்து டார்ச்சர் பண்ற? நீ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டப்பா. பாருங்க, சும்மா திரும்ப இதையே சொல்லாதீங்க. 4 நாள் நான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்ப திரும்ப வந்திருக்கேன். அதுக்குள்ள ஏங்கா 4 நாள்ல மனுஷங்க இப்படி அடியோட மாறி போயிடுவாங்களா என்ன? ஏங்கா நான் வந்து இந்த வீட்டுல குடியிருக்கிற மாதிரியா இருந்தேன். உன் தம்பி மாதிரி தானக்கா இருந்தேன். இந்த ஏரியால தண்ணி வராத போது உனக்காக நான் தண்ணி லாரியில இருந்து குடமா எத்தனை குடம் சுமந்து கொண்டு வந்திருப்பேன். உங்க பசங்களுக்கு படிப்புல நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். ரெக்கார்ட் நோட்ல படம்லாம் நான் தானே வரைஞ்சு கொடுத்தேன். அவ்வளவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் அர்த்த ராத்திரியில உங்க மாமியாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆட்டோல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு யார் கொண்டு போனா? நான் தானே கொண்டு போனேன். எல்லாத்தையும் மறந்துட்டல. ஐயோ, நான் இல்லன்னு சொல்லலே தம்பி. தம்பின்னு சும்மா சொல்லாதக்கா, சும்மா சொல்லாத. தம்பின்னு சொல்றேன்னா உண்மையிலே நீ என்ன அப்படி நினைச்சீன்னா அந்த வார்த்தை வந்து உன் மனசுக்கு உள்ள இருந்து வரணும். வெறும் வாய் வார்த்தையை தம்பின்னு சொல்ல வேண்டாம். நான் தான் வைத்தியக்காரன். எல்லாரையும் வந்து நிஜமானவங்க நம்பி, சரி நான் தான் வந்து உன்னை நிஜமாவே என்னுடைய அக்கா நினைச்சிட்டேன். நீ வந்து என்ன ஒரு டெனண்டா தான் நினைச்சிட்டு இருக்க. சரி அப்படியே வச்சுக்கோ. நான் இந்த வீட்டுல வாடகைக்கு தானே குடியிருந்தேன். வாடகை பணத்தை எந்த மாசமாவது உனக்கு தராம இருந்திருக்கனா? ஒரு நாளோ 2 நாளோ முன்ன பின்ன இருந்தாலும் அந்தந்த மாச வாடகையை அந்தந்த மாசம் நான் உனக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நான் இல்லாத போது என் போர்ஷனை நீ எப்படி காலி பண்ணலாம்? எனக்கு காரணம் இப்ப தெரிஞ்சாகும். ஏன் என் பொருள் எல்லாம் தூக்கி வெளியில போட்டீங்க? அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. ஐயோ, உனக்கு என்னப்பா ஆச்சு? நீ தானப்பா வீட்டை காலி பண்ணிட்டு போன. என் புள்ள மேல சத்தியமா. அக்கா என்னக்கா நீ குழந்தைங்க மேல போய் சத்தியம், அதுவும் போய் சத்தியம் பண்ற? வேண்டாம்க்கா, வேணாம். கடவுள் பார்த்துட்டு இருக்காருக்கா. தப்பு, ரொம்ப தப்பு பண்றீங்க நீங்க. எதுக்கு இப்படி நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி பண்ணீங்க? இங்க பாருங்க, எனக்கு வந்து காரணம் தெரிஞ்சாகணும். காரணம் தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என் போர்ஷனை எதுக்கு காலி பண்ணீங்க? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுங்க அவரை. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர் தான் என்கிட்ட அட்வான்ஸ் பணத்தை கை நீட்டி வாங்கினது. வர சொல்லுங்க அவரை. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். கூப்பிடுங்க, வரட்டும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்.
கதிர், உனக்கு என்ன ஆச்சு? என் வீட்டுக்கார் வெளியூர் போயிருக்காரு. அவர் வரத்துக்கு இன்னும் 4 நாள் ஆகும். சொன்னா நம்புப்பா. நீ வீட்டை காலி பண்ணிட்டு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, சும்மா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மிஞ்சி மிஞ்சி போனா 4 நாள் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்க வந்து வீட்டை காலி பண்ணிட்டு வேற யாருக்கும் வாடகைக்கு விட்டீங்க. சரி சரி போங்க, ஒழியுது போங்க. இங்க பாருங்க, என்னுடைய புக்ஸ், பொருள், துணிமணி எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் எடுத்துட்டு எங்கேயாவது போறேன். ஏன்பா, எத்தனை வாட்டிப்பா சொல்றது? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ காலி பண்ணிட்டு போயிட்ட. அக்கா, என்னக்கா நீ? ஏங்கா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. ஏங்கா, ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவன் அப்படியே ஒரே அடியா போயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தியா? அக்கா, என்னுடைய புக்ஸ், துணிமணி, பண்ட பாத்திரம் சரி ஓகே, அதெல்லாம் எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல. நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சிருந்தேன், அந்த ஃபைலை மட்டுமாவது கூட நான் போயிடுறேன். கதிர் தம்பி, உனக்கு என்னப்பா ஆச்சு? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. உனக்கு ஏன் தலை சுத்த போகுது? நீங்க எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தான் தலை சுத்துது. நீங்க எல்லாம் என்னத்த நான் பேசுறது? சரி விடு, என் ஸ்கிரிப்ட் தானே, என்னால மறுபடியும் என் ஸ்கிரிப்ட் எழுதிக்க முடியும். இங்க பாருங்க, இந்த வீட்டுக்காக நான் கொடுத்த அட்வான்ஸ் பணம் 30,000 ரூபாய். அதை எண்ணி கீழே வைங்க, நான் போறேன். அட்வான்ஸா? என்னது அட்வான்ஸாங்கிறீங்க? நான் என்ன உங்க கை காசையா கேக்குறேன்? என் காசுங்க. நான் உழைச்ச காசு 30,000 ரூபாய் பணம், எண்ணி வைங்க. ஐயோ, என்ன கொல்றானே. எத்தனை தடவைப்பா அட்வான்ஸ் திருப்பி கேப்ப? என்னது? அட்வான்ஸ் பணத்தை நான் திரும்ப வாங்கிட்டேன். ஆமா. அக்கா, அக்கா வேணாக்கா, வேணாம் வேணாம், அபாண்டமா பேசாதீங்க. அக்கா, நான் வந்து கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனா நீங்க அப்படி இல்ல. இந்த ஏரியால உங்களுக்கு சொந்த வீட 3 நாள் இருக்கு. உங்க தராதரத்துக்கு நீங்க போய் என் காசு 30,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா தப்புக்கா, தப்பு, தர்மமே கிடையாது. அக்கா, பல வருஷமா சென்னையில நானா கஷ்டப்பட்டு சேர்த்ததுன்னு பார்த்தா அந்த 30,000 ரூபாய் காசு மட்டும் தான். அந்த 30,000 ரூபாய் காசை நீங்க அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா நல்லா இல்லக்கா, சொல்றேன். கதிர், இல்ல கதிர், நான் இங்க பாருங்க, நான் வந்து உங்களை அக்கான்னு கூப்பிடுறேங்கிறதுக்காக, அன்பா இருக்கேன், அப்பாவியா இருக்கேங்கிறதுக்காக என் தலையில மிளகா அரைக்கணும்னு நினைக்காதீங்க. நான் விட மாட்டேன். எனக்கு என் பணம் தேவை. நான் விட மாட்டேங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? மச்சான் மச்சான், டேய், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வாடா. எங்கடா கூப்பிடுற? ஹாஸ்பிட்டலுக்கா? என்னால வர முடியாது. போ போ போ. டேய், எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என்னடா பேசுறதுக்கு இருக்கு? என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்ன நடக்குதுங்க? இவங்க என்ன அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமாடா? 4 நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். அதுக்குள்ள வீட்ல இருந்த என் பொருள் எல்லாம் தூக்கி வெளியில எறிஞ்சிட்டு வேற யாரோ ஒருத்தங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. கேட்டா நான் வந்து அட்வான்ஸ் பணத்தையே வாங்கிட்டு போயிட்டேன். நான் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டேன். என்னடா இது? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உங்களுக்கு? டேய், கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ ராமு, என்னையா இதெல்லாம்? அக்கா, கொஞ்சம் இருக்கா, நான் பேசிக்கிறேன். இந்த பாரு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ வா பேசிக்கலாம். இரு. எல்லாம் உனக்கு தெரியும்னா அப்போ என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் என் ரூம் காலி பண்ணீங்களா? டேய், இங்க பாரு, நீ வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் இல்லாத போது என் பர்மிஷன் இல்லாம என் ரூம் நீ எப்படி காலி பண்ணலாம்? இதேதான்ப்பா, 1 மணி நேரமா பேசி என்ன கொல்றான். நல்ல வேலை நீ வந்த. இல்ல, எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குதுங்க? என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களா? இல்ல, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. டேய், நான் இல்லாத போது என் ரூம் எதுக்குடா காலி பண்ண? எதுக்கோ பண்ணி தொலைச்சிட்டேன். நீ வரியா, அப்புறம் பேசிக்கலாம், வா. எப்படிடா வர முடியும்? ரூம் போச்சுடா, என் பொருள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஏங்கா, நான் உன்கிட்டே கேக்குறேன். 3 வருஷமா உனக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறது நானு. என் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து சொன்னாங்கிறதுக்காக நீ என் வீட்டை காலி பண்ணிடுவியா? என்ன இழுக்காத சாமி. நீ எதுவா இருந்தாலும் ராமுகிட்டயே கேட்டுக்கோ. நான் தான் சொல்லல, நீ வா. வானா எங்க வருது? மடைய மாதிரி பேசுறேன். ஏண்டா, எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. என்ன ஏமாத்திருக்காங்க. இவங்கள ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா? சரி, விடுங்க. சரிக்கா, மனுஷங்கனாலே சுயநலவாதிங்க தான். நீங்க சுயநலவாதிங்கிறத காமிச்சிட்டீங்க. போங்க, நான் மன்னிச்சு தொலைக்கிறேன். நான் இல்லாத போது என் பொருள் எல்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒருத்தவங்களை குடி வச்சிட்டீங்க. அதெல்லாம் நான் மன்னிச்சிடறேன். ஆனா நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு 30,000 ரூபாய் பணம். நான் கொடுத்த அட்வான்ஸ் பணம் எனக்கு இப்ப வேணும். எண்ணி வைங்க. அடுத்த செகண்ட் நான் இங்க வெளில போறேன். அது இல்லாம இங்க போக மாட்டேன். ராமு, என்னால சுத்தமா முடியலப்பா. ஐயோ, இருங்கக்கா, நான் பேசிக்கிறேன். என்ன பேசுவ? நீ என்னடா பேசுவ? இவங்க கொடுக்கறோம்டா காசு. இவங்க என்ன ஏமாத்திருக்காங்கடா. டேய், அட்வான்ஸ் பண்ண நான் வாங்கிட்டேன், நீ வா. என்னது? அட்வான்ஸ் பணத்தை நீ வாங்கிட்டியா? ஏண்டா? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? என்னடா காரணம்? எனக்கு புரிய மாட்டேங்குது.
என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? 30,000 ரூபாய் வாங்கி 30,000 ரூபாய் வாங்கி என்னடா பண்ண? அது செலவழிஞ்சு போச்சுடா. என்னடா ஜஸ்ட் லைக் தட் சொல்ற? டேய், என்னுடைய ரூம் அட்வான்ஸ்டா நடுத்தருவுல நிறுத்திட்டியடா என்ன? அப்படி என்னடா செலவு இருக்கு உனக்கு? சொல்றா, கேக்குறல. அது ஹாஸ்பிடல் செலவழிக்க வேணாமா? ஹாஸ்பிடலுக்கா? என்ன என்ன ராம் சொல்ற? என்ன என் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன 30,000 செலவாச்சு? ஏய் ஆமாடா, பணம் முக்கியமா உயிர் முக்கியமா? ஏதோ இந்த டாக்டருங்கிறதால 30,000க்குள்ள ஆயிருக்கு. வேற டாக்டர் இருந்தா செலவு அதிகமா இருக்கு தெரியுமா? டேய், என்னடா யோசிக்கிற? அதான் நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன்ல, அப்புறம் நான் வா போலாம். ஏண்டா நீ 30,000 ரூபாய்ல எதுக்குடா செலவு பண்ற? அதுலயும் அட்வான்ஸ் பணத்தெல்லாம் வாங்கி தேவையில்லாம. ஐயோ, ஏன்டா இப்படி பண்ண? இந்த பாரு, பாரதி சொல்லிதான் வீடே காலி பண்ணேன். போதுமா? ஏய், இப்ப நீ வர போறியா இல்லையா? பாரதியே சொன்னாளா? இல்ல, பாரதி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அது ஆமால, நான் ஒரு பைத்தியக்காரன். திடீர்னு 30,000 ரூபாய்னா நீ என்ன பண்ணுவ? இல்ல இல்ல பாரதி தான் என்ன பண்ணிருப்பா? 30,000 ரூபாய் காசு அவகிட்ட எங்க இருக்கு போது? ஏய், இப்ப நீ வர போறியா இல்லையா? ஏன்டா அவசரப்படுற? ஏண்டா அறிவு கிட்டவனே, நான் கண்ணு முடிச்ச உடனே இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கலாம்லடா. டேய், இதெல்லாம் தெரியாம நான் என்ன இல்லாம அவங்ககிட்ட பேசிட்டேன்டா. இரு, நான் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பா? மன்னிச்சிருக்கா? வேணா சாமி, நீ போனா போதும். அக்கா இல்லக்கா, அப்படிலாம் பேசாதக்கா. என் மேல தப்பு இல்லக்கா. இந்த நிக்கிறான் பாரு, ட்ரீட்மெண்ட் செலவுக்காக காசு வேணுங்கிறதுக்காக வீட்டை காலி பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிருப்பேனாக்கா? எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. அதனாலதான் நான் அவசரப்பட்டு என்னென்னமோ. அக்கா, நான் உன்னை ஹவுஸ் ஓனராவே நினைச்சது இல்லக்கா. என் கூட பிறந்த அக்காவை தான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருக்கா, தயவு செஞ்சு நான் தப்பா நினைச்சிடாதுக்கா. இப்போ நான் ரூமும் போச்சு, இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனா நான் எங்க போவேன்னு நீரண்டா. அக்கா, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. என் மேல எந்த கோபமும் படாத. என்னைக்கு இருந்தாலும் நான் உன் தம்பிக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. நான் மறுபடியும் ஒரு நாள் வரேன். வீட்டுக்கு உங்ககிட்ட விலாவரியா பேசுறேன். சரி மச்சான், அக்கா பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீ வா. அக்கா, தப்பா எடுத்துக்காதக்கா. அக்கா, நான் வரேன்க்கா, மறுபடியும் பேசுறேன். அக்கா, நான் தப்பானவன் இல்லக்கா. இருடா, நான் பேசிக்கிறேன். போ அக்கா. அக்கா, நான் ஃபோன் பண்றேன். நீ போ. சொல்ல கேட்காம நீங்கள் கேட்டே குதிச்சு போயிட்டீங்க. எனக்கு சமத்திட்டு சார். சொன்னவன திறந்து விட்டுருந்தீங்கன்னா நான் ஏன் கேட்டே குதிக்க போறேன்? அடுத்த தடவை ஒழுங்கா திறந்து விட, நடந்தே வெளியில போறேன். சரிங்க சார். என் வேலை போத உறுதியாயிடுச்சு. டேய், நான் எங்க போனேன்னு இங்க இருக்கிறவங்க கேட்டா சொல்லாத. ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுறதுக்காக வீட்டை காலி பண்ணது தெரிஞ்சா ரொம்ப கேவலமா நினைக்க போறாங்க. சரி. ஐயோ, இங்க இருக்கணுமா? வாடா. போ, வரேன்.